right? We are going to start this prose. The chair, நாற்காலி. அதாவது so what is the theme of this chair அப்படின்னு prose அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு சேரே இல்லாத ஒரு வீடு, ஏன் அந்த கிராமமே சேரை வந்து முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலி ஒரு சேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அந்த சேர் வாங்கிறதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சில விஷயங்களை தான் நம்ம இந்த ப்ரோஸில் பார்க்க போகிறோம். அவங்க சேர் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே தனக்கே உரிய அந்த ஹியூமரஸ் வேல கி ராஜநாராயணன் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். லெட்ஸ் வி ஸ்டார்ட் திஸ். Read the following story about a family that does not have a chair. Right. இந்த கதையில் வரக்கூடிய அந்த ஃபேமிலியில் சேரே அவங்கக்கிட்ட இல்லை, சேர் இல்லை. Perhaps the entire village hasn't seen a chair. ஏன் அந்த கிராமமே சேரை வந்து இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. அப்போ திங்க் பண்ணிக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு அந்த பீப்புள் இருப்பாங்க, சேரை பற்றியான அவேர்னஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. The narrator amusingly narrates their plan of actions. நெரேட்டர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக என்ன பண்ணியிருப்பார், விவரிச்சிருப்பார் அவங்களுடைய செயல்கள். அண்ட் த ஆஃப்டர்மாத்னா ஆஃப்டர்வார்ட்ஸ்னு அர்த்தம், அதற்கப்புறம். ஹியூமரஸ் இன்சிடென்ட்ஸ் தட் ஹேப்பன் ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் த சேர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் நடந்தது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எ ஹவுஸ் வித்தவுட் எ சேர். என்னது, சேர் இல்லாத ஒரு வீடா? Suddenly, everyone in our house began to feel this way. எல்லாருமே இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இட் வாஸ் புட் ஆன் த ஃபேமிலி அஜெண்டா. ரைட். ஏன் நம்ம சேர் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி அஜெண்டா அப்படின்னா, அதாவது நம்ம நிகழ்ச்சி, அதாவது நம்ம அந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குத்துவிளை கேட்குறது, அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணுறது, இப்போ இது தான் வந்து நம்ம அஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு சில விஷயங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு இதில் இவங்க வந்து சேர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டாங்க. அண்ட் டிஸ்கஷன்ஸ் பிகன். ரைட். அதுக்கப்புறம் அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ் கண்டினியூ ஆகுது. த டே பிஃபோர் எ ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஹேட் பெய்ட் அஸ் எ விசிட். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுடைய குடும்ப நண்பர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இ கேம் அண்டு விசிட்டர்ஸ், எங்களை பார்க்க வந்தார். அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இ வாஸ் அ சப் ஜட்ஜ். அப்படின்னா துணை நீதிபதினு அர்த்தம். இஸ் அ மெயின் கேரக்டர். இ வாஸ் எ சப் ஜட்ஜ். couldn't he have come like one of us. அவர் வந்து எங்களை மாதிரியெல்லாம் அவர் வரல, எங்களை மாதிரியும் அவர் இல்லை. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன் எ வேஷ்டி அண்ட் ஷர்ட். நாங்கள் வந்து எப்போயுமே வேஷ்டி ஷர்ட்டில் தான் இருப்போம். ஆனால் அவர் எங்களை மாதிரி வரல. நோ, இ அரைவ்டு இன் ஷூட் பூட்னா அதாவது கோட்டு சூட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து வியரிங் எ ஷூட் அண்டு பூட், கோட் சூட்டு போட்டு வந்திருக்கிறாரு. அண்ட் ஆல் தேர் வாஸ் ஒன்லி எ 3-legged stool இன் அவர் ஹவுஸ். ரைட். எங்கள் வீட்டில் அந்த 3-legged ஸ்டூல்னால் என்னது, அந்த முக்காலின்னு அர்த்தம். முக்காலின்னு சொல்லுவோம் இல்லையா. ரைட். இது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ஹவுஸ். நம்ம வீட்டில் இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல நிகழ்ச்சி, மங்களகரமான காரியம்னாலும் அதில் முக்காலியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்களெல்லாம் அந்த செரிமானிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ரைட். அந்த மாதிரி எங்கள் வீட்டில்
வீட்டில் ஒரு முக்காலி தான் இருந்தது. தேர் வாஸ் ஒன்லி a 3-legged stool in a vase. It measured a mere 3/4 feet. அதாவது கிட்டத்தட்ட இது 4:3 அப்படின்ற ஒரு அகலத்தில் இருந்தது. டு churn curd. டு churn curd அப்படின்னா என்ன அப்படின்னா தயிர் கடையிறது அப்படின்னு அர்த்தம். எதுக்காக? அந்த தயிர் கடையிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, அதில் உட்காந்து தயிர் கடையிறதுக்கு தான் அந்த முக்காலி வச்சுருக்குறாங்க. யார் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா பாட்டி, அவர் கிராண்ட் மதர் வுட் சிட் ஒன்லி ஆன் இட். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இதில் உக்காண்டிருப்பாங்க. சி வாஸ் குவைட் ஹெவி. அவங்க வந்து ரொம்ப ஹெவி, அதாவது ரொம்ப குண்டாக இருந்ததுனால அது வந்து அந்தளவுக்கு அகலமாக இருந்தது. 4:3 அப்படின்ற இதில். அவர் கிராண்ட்ஃபாதர் ஆட் ஆஸ்க்டு த கார்பெண்டர் டு மேக் இட் சம்வாட் ப்ராடர். அப்போவே வந்து என்ன பண்ணார்னா எங்கள் தாத்தா ரொம்ப பெருசாக என்ன பண்ணார்னா செய்ய சொன்னார். யார்கிட்ட? கார்பெண்டர்ட்டு சொல்லி. அதனால தான் இந்த முக்காலி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. The sub-judge was a little portly. Portly means stocky cackled அர்த்தம். அப்படின்னா அவரு ரொம்ப குண்டாக இருக்கக்கூடிய, குண்டாக தொப்பை போட்டிருக்கக்கூடிய, அது இந்த போர்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தை அது வந்து ஆண்களுக்கே உரித்தான ஒரு வார்த்தையாக என்ன பண்ணுவோம், அப்படியே தொந்தியும் தொப்பையுமா இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. போர்ட்லி மீன்ஸ் வாட்? ஸ்டாக்கி அப்படின்னு. சின்ஸ் வி டிடன்ட் பொசஸ் எனி அதர் ஃபர்னிச்சர், ரைட். ஆனால் அதை தவிர எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபர்னிச்சருமே இல்லை. வி brought that for him, ரைட். நாங்கள் அவருக்காக அது கொண்டு வந்தோம் உட்கார்றதுக்கு. பிளேசிங் ஒன் ஹேண்ட் ஆன் ஹிட்ஸ் எட்ஜ் he made to sit down. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கையில் அந்த ஒரு எட்ஜு மேலே உட்காந்துக்கிட்டு அவர் எட்ஜு மேலே வச்சுக்கிட்டு உட்கார ஆரம்பித்தார். ஒன் wretched திங் அபவுட் திஸ் ஸ்டூல். wretched அப்படின்னா such a bad thingன்னு அர்த்தம். அதாவது நம்ம அதில் ஒரு 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 ஏழ்ரை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு ஏழ்ரை இருக்குது, அதில் ஒரு சனி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து wretched திங், புவர் திங்னு சொல்கிறோம். அதைத்தான் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறாரு ஆத்தர். இஃப் யூ டிடன்ட் பிளேஸ் த வெயிட் எக்ஸாக்ட்லி above the legs it would topple over. அதாவது அந்த முக்காலியில் கரெக்டாக வெயிட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலன்னா அது கவுத்தி விட்டுரும், ஏதாவது ஒரு பக்கம் கவுத்தி விட்டுரும். எவர் so many times we had fallen down when he stood on it carelessly to steal ghee from the rope net, ரைட். நிறைய டைம் நாங்களே என்ன பண்ணியிருக்கோம், பல்ட்டி அடித்து விழுந்திருக்கிறோம். எப்படி அப்படின்னா ரோப் நெட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த உரின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அந்த காலத்து எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு தயிர், மோர், அதாவது ஒரு முக்கியமான ஒரு பண்டங்கள், தின்பண்டங்கள்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம், எறும்பு இது முக்கியாத மாதிரி நம்ம எடுத்து மேலே வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு ரோப் நெட்டில் நாங்கள் வெண்ணெயை திருடுறதுக்கு அங்கே வந்து மேலே வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில். அதை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு, அதை திருடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நிறைய நாள் ட்ரை பண்ணி கீழே விழுந்திருக்கிறோம். புவர் திங் ஜஸ்ட் ஆஸ் வி வேர் அபவுட் டு காசன் த சப்ஜெக்ட். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பாவம் அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதில் விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் எச்சரிக்கை கொடுக்கலான்னு சப்ஜெக்ட்டுக்கு நினச்சோம். ஆனால் ஃபெல் டவுன் வித் தட் அண்ட் ரோல்டு ஓவர். ஆனால் அவர் அதுக்குள்ளார உட்காந்து டொபுக்குட்டின்னு கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. மீ, மை பிரதர் அண்ட் மை லிட்டிலிஸ்ட் சிஸ்டர் couldn't contain our giggles. அவர் விழுந்ததை பார்த்ததும் நான், எங்கள் பிரதர் அண்ட் மை லிட்டிலிஸ்ட் சிஸ்டர், என்னுடைய தங்கச்சி எல்லாமே கிகிள்ஸ் அப்படின்னா சிரிக்கிறது. ஸோ வி ரேன் டு த பேக் கார்டன். அப்படியே எங்களால் அவர் விழுந்ததை பார்த்து எங்களால் அடக்க முடியல அந்த சிரிப்பை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பேக் கார்டன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கார்டனுக்கு ஓடிட்டோம். ஜஸ்ட் ஆஸ் வி தாட் அவர் சக்கிள்ஸ் ஆட் சப்சைடட் அவர் சிஸ்டர் வுட் மிமிக் த சப்ஜெக்ட். ஆனால் அங்கே போயிட்டோம். என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து கீழே விழுந்தார் அப்படின்றத என்னோடய தங்கச்சி அப்படியே என்ன பண்ணுறா, மிமிக்ரி பண்ணி காட்டுறா. மிமிக்னா மிமிக்ரி தான்.
லேர்னிங் ஹர் ஹேண்ட் அண்ட் ரோலிங் ஆன் த ஃப்ளோர் அவர் லாஃபர் ஒன்லி லென்த்தன். அவள் அப்படி பண்ணதும் எங்களுக்கு இன்னும் சிரிப்பை அடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.